तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा பிரச்சோதயாத். அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் கிரகநிலையை பற்றி நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குதுங்க. இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி புதன் கிரகங்களோடு சூரியன் சேர உள்ளது. அதோடு சூரியன் பிரகாசத்தால் சனி அஸ்தமனம் ஆக உள்ளார். சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களுடன் சேர்றதுனால உருவாகும் யோகமும் சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாக அல்லது கடினமான பலனை தரக்கூடியதாக அமையலாம். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னிராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வரவிற்கேற்ற விதம் செலவு செய்ய நினைக்கும் கன்னிராசி அன்பர்களே, மாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு கூடியிருக்கிறார். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் சேரலாம். கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். கடமையை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்படுவீங்க. உற்றார் உறவினர்களின் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லதே. தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் என்றாலும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால எதையும் போராடியே முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். சூரியன் சனி சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியன், ரோகாதிபதி சனி, இந்த இரண்டும் இணையும் நேரம். ரோக நிவர்த்திக்காக பரிகாரம் செய்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாகலாம். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்கிறது நல்லது. ஏனென்றால் பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட அது தீமையாகவே அவங்களுக்கு தெரியும். பங்கு சந்தையில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏற்றமும் இறக்கமும் தொடர்கதையாகவே வரும் நேரம் இது. செவ்வாய் வக்கர நிவர்த்தி. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார். எனவே சகோதர சச்சரவுகள் அகலும். உங்களை சார்ந்திருந்தவங்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்களால் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள்லாம் வரும். என்றைக்கோ விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்கும். பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க. இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பழைய வாகனங்களை செலவு வைக்கின்றதே என்று கருதி புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனை. உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியானவர் குரு. அவர் 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுவதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தன லாப அதிபதியான சுக்கிரன் தனவரவு வருவதற்கு வழிகாட்டுவார்.
தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்கும். நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்கும் நேரம் இது. மீனம் புதன் சஞ்சாரம் அதை பற்றி பார்க்கும் பொழுது மாசி 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெறும் இந்த வேளையில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டுமானால் நீச்சம் பெற வேண்டும் அல்லது வலிமை இழக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகுது. இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுலாம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மணிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். கலைஞர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் நீங்க பிரபலங்கள்லாம் பின்னணியாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இந்த மாதம் கைக்கிரீவர் வழிபாடு கவலையை போக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 18, 19, 23, 24, மார்ச் 6, 7, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு.